அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சவுதி மினி விலாக். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு சேடான ஒரு மூமெண்ட் தான். பிகாஸ் ஜஸ்ட் 4 days தான் இருக்குது. தென் வந்து நம்ம பேக் டு இந்தியா போக போகிறோம். ஸோ இங்கே சவுதி வரும்போது ரொம்ப கேள்வி என் மைண்டில் இருந்துச்சு. என்னால் இருக்க முடியுமா, நான் இருப்பேனா, தனியாக இருக்கணும் ஹஸ்பண்ட் கூட, இங்கே யாரும் தெரியாது, நம்மளால் சர்வை பண்ண முடியுமா, சண்டை வருமா, போகுமா, எப்படி நம்ம இருப்போம், ஹஸ்பண்ட்க்கு என்ன சாப்பாடு செஞ்சு தருவோம், எப்படி இருப்போம், எதுவும் தெரியாது. அங்கே ஃபுல்லாக மாமியார் மேலே டிபெண்டாக இருந்துட்டு அவங்க என்ன சொன்னால் போனால் வந்தால் அதில் இருந்துட்டு எங்கள் ஹஸ்பண்ட் கூட ஒரு நல்ல ஃபீலிங்ஸ் கூட கொஞ்சம் நர்வஸ், கொஞ்சம் ஒரு இது. ஆனால் இங்கே வந்த அப்புறமா எனக்கு இது விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டுது. ஆனால் ஃபைனலி போய் தான் ஆகணும். பிகாஸ் விசா முடிஞ்சு போச்சு. ஸோ இங்கே இருக்க முடியாது. நெக்ஸ்ட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாகவே மறுபடியும் இங்கே வரணும்னு சொல்லிட்டு. இங்கே சவுதி வந்து அப்படியே அம்மா வீட்டுக்கு போக ஒரே அது ஒரு பெரிய ஒரு ஃபீலிங்ஸாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு தாங்க அதில் ஃபீலிங்ஸ் தெரியும். நானும் ஜஸ்ட்டு 3 days தான் இருக்குது. தென் பேக் டு இந்தியா போக போகிறேன். அண்டு இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் எப்போ வருவேன்னு எனக்கு தெரியாது. ஸோ இங்கே வந்து நான் ஒரு மினி விலாக் ஆரம்பிச்சிருக்கிறேன். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆல்வேஸ் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி சவுதி வெல்கம் டு மை சவுதி விலாக் அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். நான் அங்கே போய் சவுதி விலாக் இருக்காது, நான் இந்தியா விலாக் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அங்கே ஷேர் பண்ணுறேன். அண்ட் இங்கே வந்து நான் என் ஹஸ்பண்டை விட்டுட்டு போகிறவரில் அதிகமாக வந்து எனக்கு இது ஊர் விட்டுட்டு போகிறது தான் ரொம்ப எனக்கு ஃபீலிங்ஸாக இருக்குது. பிகாஸ் அப்படி ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு தந்திருக்கு. எங்கள் கல்யாணத்துக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ரெண்டல் ஹவுஸ் தான் எங்களோட கம்ஃபர்ட் ஜோன். என்னோட ஓன் கிச்சன், எதுவும் வந்து ரூல் இல்லாமல் எதுவும் இல்லாமல் நைட்டு 2 மணி ஆகணுன்னா வெளியேருந்து சாப்பிட்லாம், இல்லை செய்யணும்னு நினச்சா செய்யலாம். ஸோ அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்த அப்புறமா ஒரு கொஞ்ச நாள் ஆகும் அங்கே போய் சரியாகிறதுக்கு. ஆனால் எனக்கு இது ஊர் பிடிச்சிருக்கு. ஸோ இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க ரொம்ப சீக்கிரம் வந்து மறுபடியும் இங்கே வரணும்னு சொல்லிட்டு. அண்டு அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசுகிறது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பினஸ் தந்திருக்கு. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன், நான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கிறேன், விசா அப்டேட் தான் தந்திருக்கிறேன். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக இதே மாதிரி சப்போர்ட் பண்ணால் எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு கண்டிப்பாக அங்கே போயும் நான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவேன். அண்டு ஸோ லாஸ்ட்டு 4 days தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பேக்கேஜிங் வீடியோ தான் இருக்க போகுதுன்னு நான் இந்தியாவுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போக போகிறேன் அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாேருக்கும். ஸோ அது அப்கமிங் வீடியோஸில் எல்லாம் இதெல்லாம் இருக்க போகுது. அண்டு இதுக்கப்புறம் வந்து நான் போயிட்டா ஹஸ்பண்ட் தனியாக இருக்கணும், அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு தந்துட்டு அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்திருப்பாங்க. நம்மளுக்கு மார்னிங் எந்த பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, லன்ச் இருக்குது, கால் பண்ணால் என்ன சாப்பாடு செஞ்சுருக்குறேன் அப்படி கேட்குறதுக்கு ஆள் இருக்கிறாங்கன்னு. ஸோ அவங்களும் கொஞ்சம் அப்செட்டாக இருப்பாங்க. இங்கே சவுதியில் கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிறவங்க இல்லை லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு போனால் தான் அது ஃபீலிங்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் தான். அல்லாஹ் வந்து கொஞ்ச நாள் எங்களுக்கு வந்து கூட இருக்கிறது ஒரு மூமெண்ட் தந்திருக்கிறாங்க.